ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய எலுமிச்சை ஊறுகாய் நல்ல சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். சுவை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பிகினர்ஸ் கூட செய்யலாம். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி இந்த சைஸில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம், நல்ல பழுத்த பழம் ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஈரம்லாம் போகிற அளவுக்கு துடைச்சிட்டு எடுத்துக்கங்க. இப்போ இந்த பழத்தை 8ஆ கட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆ வெட்டிங்கன்னா இன்னொரு பகுதியை வந்து 4ஆ வெட்டி மொத்தம் 8 பகுதியாக எடுத்துக்கங்க. இது வந்து இன்ஸ்டன்ட் எலுமிச்சை பழ ஊறுகாய் அப்படின்றதுனால உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை வந்து நம்ம கண்டிப்பாக நீக்கிடணும். ஒரு விதை இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கசக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்து வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எலுமிச்சை பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சிடலாம். எலுமிச்சை பழத்தை தோலோடு இந்த மாதிரி நம்ம சேர்த்து எண்ணெயில் வதக்கும் போது கசக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு எலுமிச்சை பழ ஊறுகாய். இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக கசக்கவே கசக்காது. ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். அந்த ஊறுகாய் வந்து ஒரு 2-3 நாள் அந்த எண்ணெயில் ஊற ஊற இன்னும் நல்ல பர்ஃபெக்டாக சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வேன். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்பி ட்ரை பண்ணலாம். கொஞ்ச நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு இந்த மாதிரி நீர் விட்டு நல்லா வதங்கி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு அந்த கடுகு கருப்பாக இருக்குல்ல, லைட்டாக வெண்ணிறமாக அப்படியே பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்த பிறகு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக பொடி பண்ணணும் கிடையாது. லைட்டாக கொஞ்சம் அப்படியே குறகுறப்பாக இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. எலுமிச்சை பழமும் நல்லா வெந்து வந்திருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. இது வந்து நல்லா காரமாக இருக்கும். காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், அருமையான எலுமிச்சை பழ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து கசக்காது. கண்டிப்பாக நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா மட்டும்தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் குறைவாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியடில், அதாவது குறைவான நாட்கள்லேயே நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்குங்க. இதை நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். ஒரு 2-3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரச சாதம், தயிர் சாதத்தோடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.